ஒரு சூப்பரான படத்தோட விமர்சனம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சித்தாரே ஜமீன் பர். இந்த படத்தோடைய கதை எப்படி அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும். டிசேபிள் ஹேண்டிகேப்டா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றியான கதை, அதை படமாக எடுக்கிறதுங்கிறது மிகவும் பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியாது, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணுங்கிற பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதை சூப்பராக ஒரு திரைக்கதையில் அழகாக அவங்கள நடிக்க வச்சது மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இந்த படம் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். சரி, கதைக்குள்ளே வருவோம். இவர் கல்யாணம் ஆகிடுச்சு. அம்மா கூட தனியாக இருக்கார் அமீர் கான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வண்டி கொண்டு போய் வேற ஒரு வண்டி கூட மோதிடுறாரு. கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி பேஸ்கெட் பால் கோச்சாக இருக்கேன் அப்படின்னா ஜெயிலுக்கு போறியா, இல்லை நீ இந்த மாதிரி டிசபிள் பர்சனுக்கு நீ கோச்சாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிசபிள் பர்சனுக்கே நான் கோச்சாக இருக்கேன்றாரு. அவர் டிசபிள் பர்சனுக்கு கோச்சாக, டிசபிள் பர்சன் இருக்கிற ஸ்கூலுக்கு கோச்சாக போகிறாரு. அங்கே ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் இந்த குழந்தைகளை வச்சு டிசபிள் பர்சனாக இருக்க இந்த குழந்தைங்கள் ஸ்கூலில் அவர் பேஸ்கெட் பால் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களை அவர் எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு, எப்படி அவங்க கூட பழகிறாரு, எப்படி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு, இவங்களை எப்படி வின் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் முழு கதை. இதற்கு நடுவில் இவங்களுடைய கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய காதல் காட்சிகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல்கள், அவங்க கூட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. அமீர் கான் பட்டைய கிளப்பியிருக்காரு. சான்ஸே இல்லை. அருமையான படம், போய் பாருங்க. சூப்பராக இருக்குது, ரசிக்கக்கூடிய படம்.